பயங்கரமான காடு. அந்த காட்டு வழியாக 40 பேர் வேறு ஊருக்கு போகிறாங்க அங்கேருந்து. அந்த 40 பேரில் ஒல்லியா ஒருத்தன். அவனை இந்த 39 பேரும் தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறாங்க. அவனை கிண்டல் பண்ணுறாங்க, அடித்து விளையாடுறாங்க, ஃபுட்பால் மாதிரி உதைச்சி உதைச்சி விளையாடுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இவனுக்கு ரொம்ப சோகம். கடவுளே, இவங்கெல்லாம் குண்டு குண்டாக இருக்காங்களே, பயமாக மாதிரி இருக்காங்களே, என்னை ஏன் இப்படி படைச்சேன்னு அவங்கெல்லாம் தூங்கின பிறகு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான். ஆனாலும் என்ன செய்கிறது, உடனே எப்படி குண்டாக முடியும்? அப்படி போயிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. இவனை தூக்கி போடுறது, அப்படி அவனை கிண்டல் பண்ணுறது, ஊதி விடுறது, இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல போகும்போது ஒரு பெரிய பூதம் வந்து இவங்க 40 பேரும் தூக்கி ஒரு குகைக்குள்ளே போட்டுருச்சு. குகைக்குள்ளே போட்டு அது போயிடுச்சு. பிள்ளைங்க அவனுக்கு சும்மா இருக்கலை. அந்த பையனை தூக்கி போட்டு விளையாட இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனும் டெய்லியும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணான். கடவுளே, இந்த நரகத்துலேருந்து எனக்கு விடுதலை கிடையாதா? ஏன் இப்படி என்னை இப்படி பண்ணுறாங்க? ஏன் நான் இப்படி ஒல்லியாக இருக்கேன்? ஏன் என்னை இப்படி ஒல்லியாக படைத்தேன்? என் வாழ்க்கையில் ஆனந்தமே கிடையாதுன்னு கதறான். ஆனாலும் கடவுள்கிட்ட இருந்து பதில் இல்லை. 40 பேர் இருக்காங்கல்ல, 2-3 பேராக காணாமல் போகிறாங்க. அந்த பூதம் டெய்லியும் சாப்பாடு கொடுக்குது. இந்த பசங்க இந்த 40 பேரில் கொஞ்சம் பேர் காணாமல் போய்கிட்டே இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு ஐயோ, எல்லாரும் குண்டாக இருக்கவங்களாம் தப்பிச்சிடுறாங்க, என்னால் தப்பிக்க முடியல. கடவுளே, என்னை ஏன் இப்படி பலகீனமாக வச்சுருக்கேன்? நான் ஏன் இப்படி இருக்கேன் சொல்லி. ஆனாலும் அவனுக்கு இவனை போட்டு அடிக்கிறானுங்க. நிறைய பேர் காணாமல் போகிறாங்க. இவனை போட்டு அடிக்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இவனும் இன்னும் 2 பேர் மட்டும் இருக்காங்க. கடவுளே, இந்த 2 பேர் தான் இருக்காங்க, இவனுங்களும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நான் மட்டும் தனியாக இருக்கணும். தனியாக அந்த கோவைக்குள்ள நான் எப்படி இருக்க முடியும்? எனக்கு தப்பிக்கவும் தெரியல, தயவு செய்து எனக்கு வழி காட்டு அப்படின்னு இருக்கான். மறுநாள் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த 2 பேரையும் காணோம். புரியல அவனுக்கு. ஐயோ, நான் தனிமையில் கிடக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு பெரிய கை வந்து அவனை எடுக்குது. அப்படி எடுத்து பிடிச்சி அமைக்கி பார்க்குது. அமைக்கி பார்த்துட்டு அப்படியே அந்த குகைக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து தூக்கி வீசி எறியுது. போய் நம்மான்னு ஒரு இடத்துல விழுந்தான். விழுந்து அப்படியே கண்ணு திறந்து பார்க்குறான். பார்த்தா ஒரே எலும்பு கூடாக இருக்கு, எலும்புகளாக கிடக்குது. அந்த கூட வந்தாலும் 39 பேர் அவங்களோட சட்டை துணி எல்லாம் கிழிஞ்சி அங்கங்கே கிழிஞ்சு கிடக்குது. அப்போதான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, இந்த பூதம் தினசரியும் நல்லா சிக்கனும் மட்டனுமாக கொடுத்தது. இவனுங்களை சாப்பிட வச்சு நல்லா ஆக்கிட்டு இந்த பூதம் சாப்பிட்ருக்கு. நம்ம எலும்பு தோலுமா இருக்கிறதுனால தான் இந்த பூதம் நம்மளை விட்டுருச்சு. அப்படியே உட்காந்தான். கடவுளே, நீ என்னை காப்பாத்திட்ட. நான் மட்டும் அவனுங்களை மாதிரி இருந்தா என்னை இந்த பூதம் சாப்பிட்ருக்கோம். கடவுளே, நீ என்னை காப்பாத்திட்ட, உனக்கு ரொம்ப நன்றி. இருந்துச்சு. வேகமா ஓடனா. எறும்பின் காலடி ஓசை கூட கடவுளுக்கு கேட்கும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர்.